ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான லஞ்ச் பேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு வந்து ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடாய் சூடானது தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். கேரட் போட்டாச்சு. அதில் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு. உங்கள் குழந்தைய வந்து மிளகு பொடி, சீரகப்பொடி இதெல்லாம் பிடிக்கும், இந்த டேஸ்ட்லான்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அது பிடிக்காது, அதனால் நான் மிளகு பொடி இது மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விடணும். கேரட் நல்லா வதங்கி வந்ததுமே இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா பன்னீர், அதை வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு பன்னீரை போட்டு அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேரட்டும் பன்னீரும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா வந்ததுமேவும் நம்ம ஆல்ரெடி வந்து சமைச்சி வச்சுருப்போம் இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பாடையும் எடுத்து அப்படியே இதில் போட்டு கிளறி எடுத்துட்டோமாக்கும் ஈஸியான லஞ்ச் பேக் ரெசிபி ரெடி ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். எங்கள் குழந்தை வந்து ரொம்ப குட்டினால நான் காரம் கொடுக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.